Hi students, welcome to Inandikekal IAS Academy. So video வந்து அனைக்கும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். ஸோ ஒரே வீடியோல HCF and LCM அப்படிங்கிற டாபிக் நம்ம இந்த வீடியோல முடிக்க போறோம். சரிங்களா? என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் குரூப் 2 டெஸ்ட் பேட்ச் வரவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மேக்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட குரூப் 2 டெஸ்ட் பேட்ச்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கொஸ்டினுக்கான மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் நம்ம இதுல பார்க்க போறோம். அதுல என்ன டாபிக் கொடுத்துருந்தோம்னா HCM and LCM மீசிமன் போதான் கொடுத்துருந்தோம். 25 கொஸ்டின் முதல் டெஸ்ட்ல, அதாவது 25 கொஸ்டின் மேக்ஸ் டெஸ்ட் இருக்கு. அந்த 25 கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ பார்த்தரலாம் 25 கொஸ்டினுமே நம்ம இந்த வீடியோல எக்ஸ்பிளனேஷனோட பார்த்தரலாம். ஓகேவா? ஸோ யாராவது நம்ம குரூப் 2 டெஸ்ட் பேட்ச் இன்னும் சேராம இருந்தீங்க அப்படின்னா சேர்ந்துக்கோங்க. ஸோ ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு ஃபீஸ் 490 தான் போட்டிருக்கோம். ஓகேவா? இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே சேர்ந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேராதவங்க 490 பே பண்ணி சேர்ந்துக்கலாம். ஸோ இந்த ஆன்லைன் டெஸ்ட் நம்ம என்ன ப்ரொவைட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா மொத்தமா 30 டெஸ்ட் ப்ரொவைட் பண்றோம். ஒரு டெஸ்ட்லயுமே 200 கொஸ்டின் கொடுக்குறோம். அப்போ ஓவரால் உங்களுக்கு ஒரு 6000க்கு மேற்பட்ட கொஸ்டின்ஸ் கவர் ஆகும். as per எக்ஸாம் பேட்டர்ன் படி தமிழ் 100, மேக்ஸ் 25, GS 75 அப்படிதான் வரப்போகுது. சரிங்களா? அதே மாதிரி இதுல வர்றவங்களுக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருவோம். as well as உங்களுக்கு மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவோம். ரேங்க் லிஸ்டும் ப்ரொவைட் பண்ணுவோம். எல்லாமே சேர்த்து 490 தான். ஆன்லைன் கோர்ஸ் வந்தீங்கன்னா இதுல கொடுக்குற விஷயம் எல்லாமே கொடுத்துருவோம். இது இல்லாம ஒவ்வொரு டாபிக்குமே டாபிக் வைஸ் பேட்ச் கொடுப்போம். தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் எல்லாத்துக்கான கிளாஸ், டெஸ்ட், எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 200க்கு மேற்பட்ட ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸ் கொடுத்துருவோம். எல்லாமே சேர்த்து 299 தான். மெட்டீரியல் வாங்கிட்டீங்கன்னா ஃபீஸ் 299 ஒன்லைன் மெட்டீரியல். இந்த மெட்டீரியல்ல ஜிஎஸும் தமிழும் கவர் ஆகும். சரி, ஜிஎஸும் தமிழும் கவர் ஆகும். உங்களுக்கு இன்கேஸ் மேக்ஸ் மெட்டீரியல் வேணும்னா நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு 300 பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி நேர்ல வந்து வாங்கிட்டீங்கன்னா எவ்வளவுதான் ஃபீஸ். இன்கேஸ் மெட்டீரியல் வந்து கொரியர் அனுப்புனா கொரியர் சார்ஜ் பே பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம அகாடமி திருச்சியில இருக்கு. ஸோ திருச்சி ஸ்டூடெண்ட்ஸ் திருச்சி பக்கத்துல இருக்கவங்களா ஆஃப்லைன் கிளாஸ், டைரக்ட் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுங்க. ஆஃப்லைன்ல கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ என்ன டீடைல் வேணும்னாலும் ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த 3 நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம 25 கொஸ்டினுமே பார்த்துடலாம். ஓகே, கவனிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 5, 12, 20, 28 இதுக்கான மீசிமா எல்சிஎம் கேட்கறாங்க. 5, 12, 20, 28 இதுக்கான மீசிமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ பார்த்துடலாம். இப்போ என்ன விஷயம்னா கவனிங்க. 5, 12, 20, 28 இதுக்கு மீசிமா கேட்கறாங்க. முதல்ல என்ன பண்ணலாம்? 5ஆல் அடிக்கலாம். 1 5 5 12 அப்படியே வந்துடும். 4 5 20 28 அப்படியே வந்துடும். நெக்ஸ்ட் 4ஆல் அடிக்கலாம். 3 4 12, 1 4 4, 7 4 28. ஸோ நெக்ஸ்ட் நீங்க 3 போட்டீங்கன்னா 1,1,1,7 வந்துடும். ஃபைனலா 7 போட்டா எல்லாமே 1 ஆயிரும். இப்போ எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 5 20, 20 3 60, 60 7 இருக்கா 420. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 420. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 18, 36, 45, 60 இதுக்கான மீசிமா எல்சிஎம் என்ன வரும்னு கேட்கறாங்க. ஓகேவா? ரைட், கவனிங்க. இப்போ வந்து இந்த எல் மெத்தட் போடுறோம்ல, அது நீங்களே போட்டுக்குவீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதான் போட்டு காமிச்சேன். இப்போ இந்த கொஸ்டினை வேற ஏதாவது மெத்தட் யூஸ் பண்ணி போடலாமான்னு கவனிங்க. இப்போ பாருங்க, எப்பவுமே மீசிமா எல்சிஎம் கிட்ட என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்க நம்பர்ல பெரிய நம்பர் என்னன்னு பாருங்க. இப்போ கொடுத்ததால இது பெரிய நம்பர் 60. இந்த 60 இந்த 18, 36, 45 மீதி எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் டிவைட் பண்ணிருச்சுன்னு வைங்க, 60 தான் எல்சிஎம். இதை வந்து இதெல்லாம் டிவைட் பண்ணணும். பண்ணிருச்சுன்னா அதான் எல்சிஎம். சார் ஒருவேளை பண்ணலன்னா, இப்ப இங்கே பண்ணல, 60 வந்து 18 டிவைட் பண்ணாது, 36 டிவைட் பண்ணாது, 45 டிவைட் பண்ணாது, பண்ணலன்னா இதோட அடுத்த மல்டிபிள் பார்க்கணும். இதோட அடுத்த மல்டிபிள் என்ன? 120. ஓகேவா? 60 சேர்த்துக்கணும். இப்போ 120 18 டிவைட் பண்ணாது, 36 டிவைட் பண்ணாது, 45 டிவைட் பண்ணாது. சரி, அடுத்த மல்டிபிள் என்ன? இன்னொரு 60 சேர்த்துக்கணும். 180. ஓகேவா? இப்ப 180 18 டிவைட் பண்ணிடும். ஏன்னா 10 18 தான் 180. அதே 180 36 டிவைட் பண்ணிடும். 36 180. அதே 180 45 டிவைட் பண்ணிடும். 4 45 180. அப்ப 180 தான் மீதி இருக்க எல்லா நம்பருமே டிவைட் பண்ணுது. அப்ப 180 தான் எல்சிஎம். 180 தான் எல்சிஎம். ஓகேவா? நீங்க அந்த எல் மெத்தட் போட்டாலும் அதே தான் வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन வாங்க. 2/3, 3/5, 4/7, 9/13 இதுக்கான மீசிமா எல்சிஎம் என்ன வரும்னு கேக்குறாங்க. 2/3, 3/5, 4/7, 9/13 இதுக்கான மீசிமா எல்சிஎம் என்ன வரும்னு கேக்குறாங்க. பார்க்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? 2/3, 3/5, 4/7, 9/13 இதுக்கு என்ன கேக்குறாங்க? மீசிமா கேக்குறாங்க. இந்த மாதிரி பின்னத்துக்கு மீசிமா கேட்டா மேல மீசிமா எடுக்கணும், கீழே மீப்போவா எடுக்கணும். அதாவது என்ன கேட்கிறாங்களோ அது மேல. ஓகேவா? இப்ப மீசிமானே கேட்டாங்க, அவன் மேல மீசிமா எடுக்கணும், அதாவது எல்சிஎம் எடுக்கணும். கீழே மீப்போவா எடுக்கணும், HCF எடுக்கணும்னு அர்த்தம். புரியுதா? இப்ப மேல மீசிமா எல்சிஎம் எடுக்கணும். இப்ப 2 3 4 9க்கு நீங்க மீசிமா எடுத்தீங்கன்னா 36 கிடைக்கும். ஓகேவா? மேல மீசிமா எடுத்தீங்கன்னா 36 கிடைக்கும். இப்ப 3 5 7 13க்கு மீப்போவா HCF எடுக்கணும். 3 5 7 13க்கு மீப்போவா எடுத்தீங்கன்னா மீப்போவா என்ன? பொது வகுத்தியில பெருசு. இதுல ஏதாவது பொது வகுத்தி இருக்கா?
எதுவுமே இல்லை. அதாவது இந்த 4 நம்பரையுமே பொதுவா ஏதாவது ஒரு நம்பர் வகுக்குமா? வகுக்காது. அப்ப இதுக்கு மீ போவா 1 தான். அப்ப 36/1 வரும். அப்ப ஆன்சர் 36. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 36. அவ்வளவுதான். மீசிமா கேட்டா மேல மீசிமா கீழே மீ போவா, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கவனிங்க. 2/81, 16/9, 32/27, 112/3. இதுக்கு மீ போவா HCF கேக்குறாங்க. 2/81, 16/9, 32/27, 112/3. இதுக்கு மீ போவா HCF கேக்குறாங்க. HCF கேட்டா என்ன பண்ணும்? மேல HCF கீழே LCM எடுக்கணும். சரிங்களா? மேல மீ போவா கீழே மீசிமா எடுக்கணும். அப்ப மேல மீ போவா எடுக்கணும். 2, 36, 32, 112க்கு மீ போவா எடுக்கணும். சோ இதுக்கு HCF எடுத்தா எல்லாத்துலயுமே காமனா எந்த நம்பர் வகுக்கும்? 2 தான் வகுக்கும். 2 இதையும் வகுக்கும், 2 இதையும் வகுக்கும், 2 இதையும் வகுக்கும், 2 அதையும் வகுக்கும். அப்ப 2 தான் மீ போவா. கீழே என்ன பண்ணணும்? மீசிமா கண்டுபிடிக்கணும். இப்ப இதுக்கு தானே மீசிமா கண்டுபிடிக்கணும். இதுல எதுப்பா பெரிய நம்பரு? 81. ஓகேவா? இப்ப இந்த 81 9 டிவைட் பண்ணிடும். 9 9s are 81. இந்த 81 27 டிவைட் பண்ணிடும். 3 27 81. 81 3 டிவைட் பண்ணிடும். 27 3 81. அப்ப 81 இது எல்லாமே டிவைட் பண்ணிடுது. அப்ப 81 தான் LCM. அப்ப ஆன்சர் 2/81. சோ ஆன்சர் ஆப்ஷன் பி 2/81. புரியுதா? நெக்ஸ்ட் கவனி. 8, 15, 24, 72 இதுக்கான மீசிமா LCM கேக்குறாங்க. 8, 15, 24, 72 இதுக்கான மீசிமா LCM கேக்குறாங்க. ஓகே. இப்போ இதுல பெரிய நம்பர் என்னது? 72. இந்த 72-ஐ 24 டிவைட் பண்ணிரும். 3 24 72 சொல்லிட்டு 8 டிவைட் பண்ணிரும். 9 8 72 சொல்லிட்டு. ஆனா இந்த 15 டிவைட் பண்ணாது. 15 டிவைடே பண்ணாது. அப்ப பண்ணலனா என்ன பண்ணணும்? இதோட அடுத்த மல்டிபிள் பார்க்கணும். இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு ட்ரிக் யூஸ் பண்றேன். என் கவனிங்க. இதோட அடுத்த மல்டிபிள் கண்டிப்பா 4ல தான் முடிஞ்சிருக்கு. ஏன்னா 72 கூட்டினா 4ல தான் முடியும். 4ல முடிகிற நம்பரை 15 டிவைட் பண்ணுமா? பண்ணவே பண்ணாது. ஸோ நான் செக்கே பண்ண மாட்டேன். அப்ப இதோட அடுத்த மல்டிபிள் என்ன? இந்த 4ல முடிஞ்ச நம்பரோட திரும்ப ஒரு 72 சேர்க்கணும். அப்ப 4ஓட 2 சேர்த்தா 6ல முடிஞ்சிருக்கும். இதோட அடுத்த மல்டிபிள் 6ல முடிஞ்சிருக்கும். 6ல முடிகிற நம்பரையும் 15 டிவைட் பண்ணாது. ஸோ 6 வராது. அப்ப அடுத்த நம்பர் 8ல முடிஞ்சிருக்கும். 8ல முடிஞ்ச நம்பரையும் 15 டிவைட் பண்ணாது. அடுத்த நம்பர் 0ல முடிஞ்சிருக்கும். அப்ப 72ஓட நீங்க 5 பெருக்குனீங்கன்னா அது எதுல முடியுது? 0ல முடியுது. அப்ப 72ஓட 5 பெருக்குனீங்கன்னா 360 கிடைக்கும். இப்ப 360 15 டிவைட் பண்ணுமானா பண்ணும். ஓகேவா? 15 30 மீதி 6 4 15 60 24 டைம்ஸ் போயிருக்கு. அப்ப 360ங்கிற நம்பர் தான் இது எல்லாத்துலயுமே டிவைட் ஆகுது. அப்ப 360 தான் LCM. சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 360. ஓகேவா? சரி நெக்ஸ்ட் கவனிங்க. 10 15 18 30 இதுக்கான மீசிமா LCM கேக்குறாங்க. இதுல எது பெரிய நம்பர்? 30. 30ல 10 டிவைட் ஆகும். 30 10 டிவைட் பண்ணிரும். 15 டிவைட் பண்ணிரும். 18 பண்ணாது. ஓகேவா? அப்ப 30ஓட அடுத்த மல்டிபிள் என்ன? 60. 60 15 டிவைட் பண்ணுமா? பண்ணாது. அப்ப அகைன் அடுத்த மல்டிபிள் என்ன? 90. 90 15 டிவைட் பண்ணுமா? பண்ணும். ஏன்னா I 18 90. அப்ப 90 தான் LCM. சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து which of the following is co-prime? எது வந்து சார்பக எண் அப்படின்னு நம்மள்ட்ட கேக்குறாங்க. which of the following is co-prime? கீழ்கண்டவற்றுள் இது சார்பக எண் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சார்பக எண்ணா நான் என்னன்னு சொல்லிடுறேன். மீ போவா 1 வந்தா அதுக்கு பேர் சார்பக எண். அதாவது HCF, அதாவது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அதுல காமன் ஃபேக்டர்ல ஹையஸ்டாவே 1 தான் இருக்கணும். அப்படி இருந்தா தான் அதுக்கு பேர் சார்பக எண். அதையும் தாண்டி காமன் ஃபேக்டர் எதுக்கெல்லாம் 1 மட்டும் இருக்கோ அதுதான் சார்பக எண். காமன் ஃபேக்டர் 1 மட்டும் தான் இருக்கணும். அதுக்கு பேர் தான் சார்பக எண். சோ அப்படி எது இருக்குன்னு கேக்குறாங்க. இப்ப இது கவனிங்க. 3 9. 3க்கோட ஃபேக்டர் என்ன? 1 3. அது எதெல்லாம் வகுக்கும்? அவ்வளவுதான். 9 எதெல்லாம் வகுக்கும்? 1 3 9. இப்ப ரெண்டுலயும் பொதுவா என்ன இருக்கு? 1 3 1 3 இருக்கு. நமக்கு 1 மட்டும் தான் இருக்கும். இப்ப 1 3 1 3 வர்றனால மீட்டர் பொது வகுத்து என்ன வந்துடும்? 3 வந்துருது இல்ல. நமக்கு 1 தானே வரணும்னு சொல்லியிருக்கேன். அப்ப இது வராது. அப்ப சார்பக என்ன தெரியுமா? சிம்பிளா சொன்னா அந்த பொது வகுத்தையே இருக்கக்கூடாது. இப்ப இதுவும் 3ஆல வகுப்படுது, இதுவும் 3ஆல வகுப்படுதுன்னு இருக்குல்ல. அப்படி வந்தா அது சார்பக எண் கிடையாது. ஓகேவா? இப்ப இது 2ஆல வகுப்படும், இதுவும் 2ஆல வகுப்படும், சார்பக எண் கிடையாது. இது 7ஆல வகுப்படும், இதுவும் 7ஆல வகுப்படும், சார்பக எண் கிடையாது. இந்த 14 15 தான் சார்பக எண். ஓகேவா?
ஏன்னா 14ஓட வகுத்திலாம் செக் பண்ணீங்கன்னா 1 2 7 14 வரும். 15ஓட வகுத்தியை செக் பண்ணீங்கன்னா 1 3 5 15 வரும். இதுல பொதுவா என்னங்க இருக்கு, 1 மட்டும் தான் இருக்கு. அப்ப மீப்போவே 1 தான். அப்ப இதுதான் சார்பாகாயம். ஸோ 182 ஆன்சர் ஆப்ஷன் பி 14,15. ஆன்சர் ஆப்ஷன் பி 14,15. ஓகேவா? நெக்ஸ்ட் கவனிங்க. அகைன் which of the following is கோப்ரைம்? கீழ்கண்டவற்றுள் எது சார்பாகாயம்? இதுல எது சார்பாகாயம் என்ன எது சார்பாகாயம்னு கேக்குறாங்க. 18 30 ரெண்டுமே பொதுவா 6ஆல வகுப்பட்டுரும். அப்ப இது வராது. 15 25 ரெண்டுமே பொதுவா 5ஆல வகுப்பட்டுரும். வராது. 4 22 ரெண்டுமே பொதுவா 2ஆல வகுப்பட்டுரும். வராது. இதுக்கு தான் பொது வகுதியே கிடையாது. ஸோ இதான் ஆன்சர். பொது வகுதி இல்லாம இருக்கணும். அதான் ஆன்சர். அதான் சார்பாகாயம். இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க, லைட்டா கன்ஃபியூஸ் பண்ணும். கீழ்கண்டவற்றில் இது சார்பாகாயம் அல்ல. which of the following is not a கோப்ரைம் கேக்குறாங்க. அப்ப கோப்ரைம் வந்து ஆன்சர் இல்ல. என்ன இப்ப இத பாருங்க, இந்த ஆப்ஷன்ல இருந்து போறேன். 4க்கும் 9க்கும் பொது வகுதி இருக்கா? கிடையாது. அப்ப இது ஒரு சார்பாகாயம். கோப்ரைம். 23க்கும் 79க்கும் பொது வகுதி இருக்கா? கிடையாது. அப்ப இதுவும் ஒரு சார்பாகாயம். இதுவும் ஒரு கோப்ரைம். 5க்கும் 13க்கும் பொது வகுதி இருக்கா? இல்ல. அப்ப இதுவும் ஒரு சார்பாகாயம். இதுவும் ஒரு கோப்ரைம். அப்ப இந்த 3மே கோப்ரைம். நம்மள்ட்ட எது நாட்டிய கோப்ரைம் தான் கேட்கிறாங்க. அப்ப இதுதான் ஆன்சர். ஏன்னா இது 3ஆல வகுப்படும், இதுவும் 3ஆல வகுப்படும். அப்ப இதுதான் கோப்ரைம் கிடையாது. அப்ப இதுதான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கவனி. which of the following is not a கோப்ரைம்? கீழ்கண்டவற்றில் இது சார்பாகாயம் அல்ல. 18 48 5 11 21 67 7 15. சோ இதுல எது சார்பாகாயம் அல்ல? எது நாட்டிய கோப்ரைம்? 18 48 தான் நாட்டிய கோப்ரைம். ஏன்னா இது 3ஆல வகுப்படும், இது 3ஆல வகுப்படும். 6ஆல வரும். என்ன சொல்றேன், இதுக்கு பொது வகுதியே கிடையாது. சோ இது சார்பாகாயம். இதுக்கு பொது வகுதியே கிடையாது. இது சார்பாகாயம். இதுக்கும் பொது வகுதியே கிடையாது. இதுவும் சார்பாகாயம். இதெல்லாமே சார்பாகாயம். அவங்க எது சார்பாகாயம் அல்லன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இது ஆன்சர். ஓகேவா? அடுத்து இரு வெவ்வேறு எண்களின் மீசிமா மீப்போவாவை விட டேஷ் இருக்கும். அதிகமா இருக்குமா, குறைவா இருக்குமா, சமமா இருக்குமா, இல்ல 3 ஆப்ஷன்ல வருமான்னு கேக்குறாங்க. LCM of two different numbers is dash the HCF. greater than, less than, equal, all of these. ஓகே, இதுக்கு வந்து ஒரு கான்செப்ட் இருக்கு, நான் சொல்லிடுறேன், கவனிங்க. இங்க இரு வெவ்வேறு எண்கள்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வெவ்வேறு எண்கள்னு கொடுத்துருக்காங்க. இப்ப வேறு நம்பர்னா 4 7 எடுத்துக்கோங்க. 4க்கும் 7க்கும் மீப்போ என்ன வரும்? 1 தான் வரும். ஏன்னா காமன் ஃபேக்டரே இல்லை. இதுக்கு மீசிமா என்ன வரும்? LCM 28 வரும். எதுப்பா பெருசா இருக்கு? LCM தான் பெருசா இருக்கு. எப்பவுமே மீப்போவை விட மீசிமா தான் அதிகமா இருக்கும். காரணம், இது வகுத்தி, இது மடங்கு, இது ஃபேக்டர், இது மல்டிபிள். நீங்க வகுத்தா ஒரு நம்பர் பெருசா இருக்குமா, பெருக்கனா ஒரு நம்பர் பெருசா இருக்குமா? பெருக்கனா ஒரு நம்பர் தானே பெருசா இருக்கும். அப்ப இதானே பெருசா இருக்கும். நம்ம மீசிமா தான் மீப்போவை விட பெருசா இருக்கும். ஓகேவா? அப்பனா ஆன்சர் அதிகமா இருக்கும். கிரேட்டர் தன் தான் ஆன்சர். LCM of two different numbers is greater than the HCF. ஓகேவா? ஆனா இதே கொஸ்டினை ஒருவேளை இந்த வெவ்வேறு வேணாம், வெவ்வேறு வேணாம், நார்மலா எதுவுமே வேணாம், நார்மலா மீசிமா மீப்போவை விட எப்படி இருக்கும்னு ஒரு கேள்வி கேட்கறான்னு வச்சுக்கோங்க. இது எதுவுமே வேணாம். மீசிமா மீப்போவை விட எப்படி இருக்கும்? LCM is dash the HCF அப்படின்னு மட்டும் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி பாக்குறப்ப LCM பெருசா இருக்கு. அப்படிதானே? நான் 4 4 2 நம்பர் எடுத்துக்கிறேன். என்ன, 4க்கும் 4க்கும் மீப்போ என்ன வரும்? 4 தான் வரும். அதே 4க்கும் 4க்கும் மீசிமா என்ன வரும்? 4 தான் வரும். அப்ப இந்த கேஸ் ஈக்குவல் ஆயிடுதுல. அதனாலதான் இங்க வெவ்வேறு எண்கள் நாங்க மென்ஷன் பண்ணிருக்கோம். 2 டிஃபரெண்ட் நம்பர்ஸ் மென்ஷன் பண்ணிருக்கோம். வெவ்வேறு எண்கள்னா தான் மீசிமா மீப்போவை விட அதிகமா இருக்கும். சேம் நம்பர்ஸ்க்கு எடுக்கிறப்ப LCM HCF ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? அப்ப நார்மலா ஒரு மீசிமா மீப்போவை விட எப்படி இருக்கும்? நார்மலா இதை மட்டும் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோ. மீசிமா மீப்போவை விட கிரேட்டர் than equal இருக்கும். இல்ல மீப்போவா மீசிமாவை விட லெஸ் than equal இருக்கும்னு சொல்ல தெரியும். ஏன்னா சேம் நம்பர் எடுத்து பார்த்தா ஈக்குவலா வருது, வேற நம்பர் எடுத்தாலும் எப்படி வருது? அப்ப இங்க கேட்டதே வெவ்வேறுங்கிறனால ஆன்சர் அதிகமா இருக்கும், கிரேட்டர் than. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் உங்களுக்கு தெரியலனாலுமே கூட இப்படி ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து போட்டு ஆன்சர் போட்டு போயிடலாம். புரியுதா? ரைட். 2 square 3 cube 5 square 2 cube 3 square 5 square 7 2 power 4 3 power 4 5 7 square. இதுக்கான மீசிமா LCM கேக்குறாங்க. இதுக்கான மீசிமா
எல்சிஎம் கேட்குறாங்க. ஓகேவா? அப்படி எழுதிடலாம். 2 ஸ்கொயர் 3 கியூப் 5 ஸ்கொயர் 2 கியூப் 3 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 7 2 பவர் 4 3 பவர் 4 5 7 ஸ்கொயர். இப்போ என்ன கேட்குறாங்க? மீசிமா எல்சிஎம் கேட்குறாங்க. ஸோ மீசிமா எல்சிஎம் கேட்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்து மீசிமா கேட்டால் என்ன தெரியுமா பண்ணணும்? ஒரு நம்பர் இருந்தாலே போதும், அதுல பெரிய நம்பரா பார்த்து ஆன்சர் பண்ணணும். இப்ப 2 இருக்கா? இருக்கு. பெருசு என்ன? 2 பவர் 4 எழுதிக்கோங்க. 3 இருக்கா? இருக்கு. பெருசு 3 பவர் 4. 5 இருக்கா? இருக்கு. பெருசு 5 ஸ்கொயர். 7 இருக்கா? இருக்கு. பெருசு 7 ஸ்கொயர். அப்ப எல்சிஎம் மீசிமானா ஒரு நம்பர் இருந்தாலே போதும், என்ன அதுல பெரிய நம்பரா பார்த்து போகணும். ஸோ 2 பவர் 4 3 பவர் 4 5 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் இதான் ஆன்சர். அப்ப மீப்போவானா என்ன சார் பண்றது? இந்த அடுத்த கேள்வி இருக்கு, அதுல பார்த்தலாம். அடுத்த பார்த்தலாம். கவனிங்க. 3 கியூப் 4 ஸ்கொயர் 5 கியூப் 4 பவர் 4 5 ஸ்கொயர் 7 5 பவர் 4 7 ஸ்கொயர் 6. இதுக்கு மீப்போவா ஹச்சிஎஃப் கேக்குறாங்க. இதுக்கு மீப்போவா ஹச்சிஎஃப் கேக்குறாங்க. 3 கியூப் 4 ஸ்கொயர் 5 கியூப் 4 பவர் 4 5 ஸ்கொயர் 7 5 பவர் 4 7 ஸ்கொயர் 6. இதுக்கு மீப்போவா ஹச்சிஎஃப் கேக்குறாங்க. மீப்போவானா என்ன தெரியுமா பண்ணும்? பொது வகுத்தின்னு இருக்கு கரெக்டா? அப்ப பொதுவா இருக்கிற நம்பர்ல மட்டும், அதாவது அந்த நம்பர் எல்லா இடத்துலயுமே வந்திருக்கணும், அதுல சின்ன நம்பரா பார்த்து போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இங்க 3 இருக்கு. இந்த 3 எல்லாத்துலயுமே இருக்கா? இல்ல, இங்க மட்டும்தான் இருக்கு. 4 இந்த 2 இடத்துல மட்டும் தான் இருக்கு, இதுல இல்ல. 5க்கு அப்புறம் வரேன். 7 இந்த 2 இடத்துல மட்டும்தான் இருக்கு. 6 இங்க மட்டும்தான் இருக்கு. அதெல்லாம் எடுக்கக்கூடாது. 3த்துலயுமே இருக்கணும். 3த்துலயுமே இருக்கிற மாதிரி எந்த நம்பர் இருக்கு? 5 5 5. அதுல எது சின்னது? 5 ஸ்கொயர். அதான் ஆன்சர். அப்ப ஆன்சர் 5 ஸ்கொயர். அவ்வளவுதான். அப்ப எல்சிஎம்னா ஒரு நம்பர் இருந்தாலே போதும், அதுல பெரிய நம்பர் மீசிமா. மீப்போ ஹச்சிஎஃப்னா காமனா இருக்கிறதுல சின்னது 5 எல்லாத்துலயுமே தான், அது சின்னது 5 ஸ்கொயர். அவ்வளவுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கவனிங்க. மீப்போவா 2 மீசிமா 40. ஒரு எண் 40னா இன்னொரு என்னன்னு கேக்குறாங்க. HCF is 2, LCM is 40, one number is 40, what is the other number? ஓகேவா? இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா 2 நம்பரை பெருக்கினா ஒரு ஆன்சரும், அதுக்கான HCF LCM பெருக்கினா ஒரு ஆன்சரும் 1. 2 நம்பரை பெருக்கினா ஒரு ஆன்சரும், அதுக்கான மீப்போவாவையும் மீசிமாவையும் பெருக்கினா ஒரு ஆன்சர் 1 இருக்கும். ஓகேவா? இப்ப மீப்போவா 2, HCF 2ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இங்க 2 போட்டுருங்க. LCM 40, மீசிமா 40ன்னு கொடுத்துட்டாங்க. இதுல 40 போட்டுருங்க. ஒரு எண் 40ன்னு கொடுத்துட்டாங்க. ஒரு எண்ண 40 போட்டுருங்க. நம்மள்ட்ட இன்னொரு நம்பர் தான் கேட்குறாங்க. ஓகேவா? அப்ப B ஈக்குவல் டு 2 × 40 / 40ன்னு ஒன்று. இந்த 40 கீழே போயிரும்ல, அடிச்சிருங்க. ஆன்சர் 2. ஆன்சர் ஆப்ஷனே 2. ஈஸியான கொஸ்டின் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் கவனிங்க. மீப்போவா 3 மீசிமா 63 ஒரு எண் 21 எனில் மற்றொரு எண் என்ன? மீப்போவா 3 மீசிமா 63 ஒரு எண் 21 எனில் மற்றொரு எண் என்ன? கவனியா? அதேதான். ஸோ 2 நம்பரை பெருக்கினா ஒரு ஆன்சரும், அதுக்கான HCF LCM பெருக்கினா ஒரு ஆன்சரும் 1. 2 நம்பரை பெருக்கினா ஒரு ஆன்சரும், அதுக்கான மீப்போவா மீசிமாவை பெருக்கினா ஒரு ஆன்சரும் 1 தான் இருக்கும். மீப்போவா 3 மீசிமா 63 ஒரு எண் 21னா இன்னொரு நம்பரை கேட்குறாங்க. அப்ப B ஈக்குவல் டு 3 × 63 / 21 ஆயிரும். இது கீழே போயிடும். 1 3 3 7 3 21 7ஆல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 9 டைம்ஸ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் C 9. ஆன்சர் வந்து ஆப்ஷன் C 9. புரியுதா? அடுத்த क्वेश्चन. 3 எண்களின் விகிதம் 2:3:4. மீப்போ 9னா பெரிய என்னன்னு கேக்குறாங்க. ரேஷியோ ஆஃப் தி 3 நம்பர்ஸ் இஸ் 2:3:4. HCF is 9. வாட் இஸ் தி ஹையஸ்ட் நம்பர்? 3 நம்பருக்கான ரேஷியோ 2:3:4ங்க. மீப்போ 9னா பெரிய நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. மீப்போவா 9, HCF 9. முதல்ல மீப்போவா HCFனா என்ன அர்த்தம்? எல்லாத்துலயுமே பொதுவா இருக்கிறதா நம்ம மீப்போவான்னு சொல்லுவோம். எல்லாத்துலயும் காமனா இருக்கிறதா நம்ம HCFன்னு சொல்லுவோம். அப்ப இந்த 3 நம்பர்லயுமே பொதுவா 9 இருந்திருக்கும். இந்த 3த்துலயுமே பொதுவா 9 இருந்திருக்கும். அப்ப 9 பொதுவா இருக்கணும். அப்ப 9 பெருக்கிடுங்க. 9 பெருக்கினா 29 18 39 27 49 36. 18 27 36. இப்ப கேட்டது ஐஎஸ் நம்பர் தானே, ஆன்சர் 36. அவ்வளவுதான், ஈஸி. இப்போ வேணா ஏன் தெரிஞ்சுக்கோங்க, பொதுவா இருக்கிறனால தான் தூக்கி போயிருக்கோம். அவ்வளவுதான். அப்ப மீசியமா இப்படி பண்ண மாட்டீங்கல்ல, அதுக்கு வேற ஸ்டெப் இருக்கு. ஓகேவா?
இதை தான் இங்க இப்படி பண்ணணும், அதுக்கு வேற மெத்தட் இருக்கு, புரியுதா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் 3 எண்களின் வீதம் 4:5 ஸ்டார் மீப்போவா 10னா சின்ன நம்பர் கேக்குறாங்க. ரேஷியோ ஆஃப் தி 3 numbers is 4:5:6, HCF is 10, what is the least number? இப்போ மீப்போவா 10னா எல்லாத்தையும் பெருக்கணும். அப்ப 4 10 40, 5 19, 6 10 60. கேட்டது லீஸ்ட் நம்பர், சின்ன நம்பர், அப்ப ஆன்சர் 40. ஓகேவா? அடுத்து இரு எண்ணின் விகிதம் 2:3, மீசிமா 12 தான், சிறிய எண் என்ன? இப்போ இன்னொன்னுங்க, இப்போ இதே எப்படி போடலாம்னு சொல்றேன் கவனிங்க. இரு எண்களோட விகிதம் 2:3, மீசிமா 12 தான், சின்ன நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? நான் உங்கள்கிட்ட என்ன சொல்றேன், 2க்கும் 3க்குமே எல்சிஎம் எடுங்க. சும்மா எடுங்க 2க்கும் 3க்கும். அந்த 2 நம்பருக்கான விகிதம் தானே 2:3 கொடுக்குறாங்க, இதுக்கான மீசிமா தானே 12 கொடுத்துருக்காங்க. அந்த 2 நம்பர் என்னவா இருந்தாலும் இருந்துட்டு போகுது, அதுக்கான ரேஷியோ இது, அதுக்கான எல்சிஎம் 12. இதுக்கே நீங்க எல்சிஎம் எடுங்கன்ற, 2க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 6 வருமா? அப்ப 6x தான் 12. 2க்கும் எல்சிஎம் எடுத்தா 6, அப்ப 6x தான் 12. அப்ப x என்ன வரும்? 2ன்னு வரும். 2க்கும் இங்க பெருக்கிருங்க, 2 4 2 6, இதுதான் அந்த 2 நம்பரு. கேட்டது சின்ன நம்பர், அப்ப ஆன்சர் 4. அப்ப என்னன்னா மீப்போவா கொடுத்தா அதை அதுல கொண்டு போய் பெருக்கிடுங்க. மீசிமா கொடுத்தா இதை பெருக்குனா இது வரும்னு நினைச்சுக்கோங்க. 3 6 6x தான் 12. மீப்போனா அதை எடுத்துட்டு போய் அங்க பெருக்குனா ஆன்சர், மீசிமானா இதை பெருக்குனாதான் இது வரும், அவ்வளவுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் வார்னிங். இரு எண்களோட விகிதம் 4:5, மீசிமா 60னா பெரிய எண் கேட்கறாங்க. இப்ப 2 நம்பர் ரேஷியோ 4, மீசிமா கொடுத்துட்டாங்க. அப்ப இதை பெருக்குனாதான் இது வரும். 4 5 20, மைண்ட்லேயே பண்றேன் பாருங்க, நீங்க எழுதி பண்ணுங்க. 4 5 20, 20x தான் 60, 20x 60னா 1x என்ன வரும்? 3ன்னு வரும். அப்ப 4 3 12, 5 3 15. கேட்டது பெரிய எண், அப்ப ஆன்சர் 15. நெக்ஸ்ட் 9a² b², 18b² c², 27c² a². மீப்போவா HCF என்னன்னு கேக்குறாங்க. மீப்போவா HCF என்னன்னு கேக்குறாங்க. போடலாமா? கவனிங்க. 9a² b², 18b² c², 27c² a². இதுக்கான மீப்போவா HCF என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்தா முதல்ல நம்பருக்கு தனியா எடுத்துருங்க. இப்போ 9 18 27க்கு மீப்போவா என்ன வரும்? 9 தான் வரும். ஏன்னா 9 தான் 9ல டிவைட் ஆகும், 18ல டிவைட் ஆகும், 27ல டிவைட் ஆகும். அப்ப 9 போட்டுருங்க. அடுத்து இதுக்கு வாங்க. இதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்தேன், என்னது? இப்ப இங்க ஏ இருக்குல்ல, இது எல்லாத்துலயுமே இருக்கணும். இங்கேயும் இங்கேயும் மட்டும் தான் இருக்கு. பி இங்கேயும் இங்கேயும் மட்டும் தான் இருக்கு. சி இங்கேயும் இங்கேயும் மட்டும் தான் இருக்கு. அப்ப 3 காமனா எதுமா இருக்கா? எதுவுமே இல்லை. அப்ப அப்படியே விட்டுருங்க. அப்ப 9 தான் ஆன்சர். அப்ப 9 தான் ஆன்சர். அடுத்து 35x⁴ y³ z⁴ 49x² yz³, 14xy² z². மீப்போவா HCF கேக்குறாங்க. ஓகேவா? எடுத்து எழுதிக்கலாம், கவனிங்க. 35x⁴ y³ z⁴, 49x² yz³, 14x y² z², x y² z². ஓகே, மீப்போவா தானே கேக்குறாங்க. அவங்க நம்பருக்கு பாத்துறலாம். 35 49 14 நம்பருக்கு எடுத்தா என்ன வரும்? 7. ஏன்னா எல்லாத்தையுமே 7 தான் டிவைட் பண்ணும். அப்ப 7. அடுத்து x எல்லாத்துலயுமே இருக்கு, சின்னது x. y எல்லாத்துலயுமே இருக்கு, சின்னது y. z எல்லாத்துலயுமே இருக்கு, சின்னது z². அப்ப 7xy z² தான் ஆன்சர். இங்க இருக்க ஆன்சர். அப்ப 196 ஆன்சர் ஆப்ஷன் டி. 196 ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து கவனிங்க. x² + 7x + 10க்கும் x² + 10x + 16க்கும் மீப்போவா HCF கேக்குறாங்க. இது எப்படி போகணும்னு சொல்லி கொடுத்துறேன், கவனிங்க. இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும். 2 நம்பரை கூட்டினா 7 வரணும், அதே 2 நம்பரை பெருக்கினா 10 வரணும். எந்த 2 நம்பர்? 5 2 +5 +2. சைன் ரொம்ப முக்கியம். ஏன்னா 5 2 கூட்டினா 7, அதே 5 2 பெருக்கினா 10. முன்னாடி x இருக்கனால அப்படியே x போட்டுக்கோம். அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கான சொல்யூஷன். இப்போ இங்க வாங்க. 2 நம்பரை கூட்டினா 10 வரணும், அதே 2 நம்பர் பெருக்கினா 16 வரணும். எந்த 2 நம்பர்? +8 +2. அப்ப x + 8 x + 2. சரிங்களா? சோ இது இதுக்கான சொல்யூஷன், இது இதுக்கான சொல்யூஷன். ஓகேவா? ஆக்சுவலா x + 5 × x + 2. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டுத்துலயும் என்ன கேக்குறாங்க? மீப்போவா. ரெண்டுத்துலயும் பொதுவா இருக்கிறது ஆன்சர். ரெண்டுலயும் பொதுவா என்ன இருக்கு? இங்கேயும் x + 2 இருக்கு, அங்கேயும் x + 2 இருக்கு. அப்ப x + 2 தான் ஆன்சர். அப்ப x + 2 தான் ஆன்சர்.
ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகேவா? நெக்ஸ்ட் கவனிங்க. x ஸ்கொயர் மைனஸ் 6x பிளஸ் 9க்கும் x கியூப் மைனஸ் 27க்கும் மீ போவா HCF கேட்குறாங்க. x ஸ்கொயர் மைனஸ் 6x பிளஸ் 9க்கும் x கியூப் மைனஸ் 27க்கும் மீ போவா HCF கேட்குறாங்க. இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். கூட்டினா -6 வரணும், பெருக்குனா +9 வரணும். எந்த ரெண்டு நம்பர்? -3யும் -3யும். -3 ஆட் பண்ணா -6, -3 பெருக்குனா +9. ஓகேவா? முன்னாடி x இருக்கு, அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ இது x - 3 × x - 3 இருக்குல்ல, இதனால x - 3 தான் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்படியே இருக்கணும். இங்க x³ - 27 இருக்கு, அத x³ - 3³ எடுத்துக்கிறேன். 27 3³ போடலாம்ல, ஏன் சார் வேற வேலை இல்லாம அதை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்போ இது கியூப்ல இருக்கு, அதுவும் கியூப்ல இருந்தா சால்வ் பண்ண ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஏன்னா இது பார்க்க உங்களுக்கு ஒரு ஃபார்முலா ஞாபகம் வரும், a³ - b³. a³ - b³ ஃபார்முலா என்ன? a - b into a square plus ab plus b square. இது ஃபார்முலா. இப்போ a³ - b³ இடத்துல தான் x³ - 3³ இருக்கு. அப்ப a கான வேல்யூ x, b கான வேல்யூ 3. அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. a தான் x, b தான் 3. அப்ப a - b னா x - 3 போடணும். x - 3 போடணும். a ஸ்கொயர் னா x ஸ்கொயர் போடணும். ab னா 3x ஐ பெருக்கி 3x னு போடணும். b ஸ்கொயர் னா 3a ஸ்கொயர் பண்ணி 9 னு போடணும். அவ்வளவுதான். அப்ப x ஸ்கொயர் - 6x + 9 இப்படி எழுதலாம், x³ - 27 இப்படி எழுதிடலாம். இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் தான் நான் என்ன கண்டுபிடிக்கணும்? மீ போவா HCF கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்துக்குமே கண்டுபிடிக்கணும். மீ போவா HCF நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம்? காமனா இருக்கணும், அந்த காமனா இருக்கிறதுல சின்னதை போடணும்ட்டு. இப்போ இங்கே x - 3 இருக்கு, அங்கே x - 3 இருக்கு. இங்க ஸ்கொயர் இருக்கு, அங்க ஒண்ணுமே இல்லை. அப்ப இது சின்னது, இதுதான் சின்னது. அப்ப ஆன்சர் x - 3. ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி கவனிங்க. a³ - 1க்கும் a² - 1க்கும் மீ போவா கேட்கறாங்க. ஓகேவா? HCF கேட்கறாங்க. a³ - 1க்கும் a² - 1க்கும் மீ போவா HCF கேட்கறாங்க. இது a³ - 1 ஏன்னா a³ - 1³ எடுத்துக்கிறேன். ஏன் சார்? அது பாட்டு ஒன்னே இருக்க வேண்டியது ஆன்சர் அப்படின்னா, இது கியூப்ல இருந்தா அதுவும் கியூப்ல இருக்கணும். இருந்தா ஃபார்முலா போடலாம். இப்ப தானே பார்த்தோம். என்ன ஃபார்முலா? a³ - b³ னா a - b into a² plus ab plus b square. ஸோ ஏங்கிற இடத்துல ஏவே தான் இருக்கு, பிங்கிற இடத்துல மட்டும் 1 இருக்கு, அவ்வளவுதான். அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்? a - 1 into a², ab னா 1 into a plus b square னா 1 square 1. புரியுதா? அப்ப ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கான சொல்யூஷன் தான் இது. இப்ப ரெண்டாவது a² - 1 இருக்கு, இத a² - 1 ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். ஏன்னா 1 ஸ்கொயர்னால 1 தான், 1 கியூப்னால 1 தான். நீங்க 1 1 கியூப்னு போடலாம், 1 1 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இங்கே 1 ஸ்கொயர்னு போடுறோம், இங்க ஸ்கொயர்னால அதே ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன், அவ்வளவுதான். இப்போ a² - 1 ஸ்கொயர் இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு ஃபார்முலா ஞாபகம் வரும், a² - b square. என்ன ஃபார்முலா? a plus b into a minus b. a² - b square னா a plus b into a minus b. இப்போ இதுதான் a, இதுதான் b. அப்ப a plus 1 a minus 1. இப்போ நான் இதுக்கும் மீ போவா HCF கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் காமனா என்ன இருக்கு? இங்கே a - 1, அங்கே a - 1. அப்ப a - 1. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? சோ டெஸ்டுக்கான கடைசி क्वेश्चन பா. டெஸ்டுக்கான கடைசி क्वेश्चन. c² - d² க்கும் c² - cd க்கும் மீ போவா HCF கேக்குறாங்க. c² - d² க்கும் c² - cd க்கும் ஈஸி தான். இது அப்படியே ஃபார்முலா இருக்கு, c plus d c minus d போட்டுடலாம். ஏன்னா a² - b² னா a plus b d minus b தானே. இதுக்கு வருவோம். c² - cd தானே இருக்கு. இப்ப இதுலயும் c இருக்கு, இதுலயும் c இருக்கு. நான் என்ன பண்றேன்? இந்த ரெண்டுலயும் ஒரு c காமனா வெளிய எடுத்துறேன். இப்படி எடுத்துறேன். எடுத்துட்டா இங்க c² ஒரு c போயிட்டா ஒரே ஒரு c தான் இருக்கும், போட்டுக்கோங்க. மைனஸ் இந்த c போயிட்டா இங்க d மட்டும் தானே இருக்கும், அவ்வளவுதான். இதை இப்படி எழுதிட்டேன். இப்ப c நீங்க உள்ள மல்டிபிள் பண்ணுங்களே, மல்டிபிள் பண்ணா c² மல்டிபிள் அப்படியே தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை. அப்ப இதை வந்து இப்படி எழுதிக்கலாம். சரிங்களா? சரி. இப்ப இதுக்கும் தான் என்ன கண்டுபிடிக்கணும்? மீ போவா HCF கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ரெண்டுத்துலயுமே பொதுவா என்ன இருக்கு? இங்கேயும் c - d இருக்கு, அங்கேயும் c - d இருக்கு. அப்ப c - d தான் மீ போவா HCF. சரிங்களா? சோ நம்ம குரூப் 2 டெஸ்ட் பேட்ச்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல மேத்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டோம். ஓகேவா? நம்ம சொல்லியிருந்தோம் மேத்ஸ்க்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறோம்ட்டு. இது மாதிரி தான் 2ஆம் டெஸ்ட் 3ஆம் டெஸ்ட் 4 எல்லா டெஸ்ட்டுக்கும் மேத்ஸ் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவோம். சரிங்களா? மொத்தமா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல 200 கேள்விகள் தான். மேத்ஸ்னா 25, ஜிஎஸ்னா 75, தமிழ்னா 100. இது எல்லா டெஸ்ட்லயுமே இருக்கும். ஓகேவா? ஸோ ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதான் ஃபீஸ் டீடைல்.
ஸோ வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். ஆன்லைன் டெஸ்ட்னா 499, ஆன்லைன் கோர்ஸ்னா 299, மெட்டீரியல்னா தமிழும் ஜிஎஸும் மட்டும் தான் 999 வரும், மேக்ஸ் புக்னா 300 வரும். ஆஃப்லைன்லேயும் கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்ணணும்னா இந்த 3 நம்பர்ல எந்த நம்பர் வேணும் கான்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.